Hi guys, welcome to our YouTube channel Trade with PK. So இந்த வீடியோல நம்ம இப்போ என்ன பார்க்க போறோம்னா பேங்க் நிஃப்டி அண்ட் நிஃப்டில வந்துட்டு நாளைக்கு ஃப்ரைடே எப்படி ட்ரேட் பண்ணலாம்னு சொல்லி தான் பார்க்க போறோம். அதுக்கு முன்னாடி நான் வந்து இன்னைக்கு எப்படி ட்ரேட் பண்ணேன், அதாவது இன்னைக்கு வந்து எக்ஸ்பைரி டே. ஸோ இன்னைக்கு வந்து நான் எவ்வளோ ப்ராஃபிட் பண்ணேன், ஸோ அதை வந்து நம்ம பார்த்துருவோம். நம்ம டெலிகிராம் குரூப்ல நான் என்னென்ன அப்டேட்ஸ் கொடுத்தேன், ஸோ அதெல்லாம் வந்து பார்த்துட்டு அதுக்கப்புறம் வந்துட்டு நம்ம அனலைஸ் வந்து பார்த்துருவோம். நான் வந்து ஆப்ஷன் பையிங் பண்ணிட்டு இருக்கேன். ஸோ நான் வந்து NISM சர்டிஃபைடு, அதாவது NISM எக்ஸாம் எழுதி சர்டிஃபைடு ஈக்விட்டி டெரிவேட்டிவ்ஸ் அனாலிசிஸ், ஓகேங்களா? ஸோ இதை வந்து நான் உங்கள்கிட்ட சொல்லிக்கலாம்னு சொல்றேன். ஆப்ஷன் பையிங் வந்து பண்ணிட்டு இருக்கேன். ஆப்ஷன் பையிங் வந்து எதை பேஸ் பண்ணி பண்ணிட்டு இருக்கேன்னா ஆர்டர் ஃப்ளோ அனாலிசிஸ் பேஸ் பண்ணி பண்ணிட்டு இருக்கேன். ஸோ ஓகேங்களா, ஆர்டர் ஃப்ளோ அனாலிசிஸ் அண்ட் பிரைஸ் ஆக்ஷன் ட்ரேடிங், அதாவது ஆர்டர் ஃப்ளோ பிரைஸ் ஆக்ஷனையும் சேர்த்து கம்பைன் பண்ணி நான் வந்து ட்ரேட் பண்ணிட்டு இருக்கேன். ஓகேங்களா, ஸோ ஆர்டர் ஃப்ளோனா என்னன்னு தெரியாதீங்க, நம்மளுடைய ஆர்டர் ஃப்ளோ வீடியோ போய் மறக்காம செக் அவுட் பண்ணி பாருங்க. ஸோ அதில் நான் கிளியர் கட்டா வந்து ஆர்டர் ஃப்ளோ அனாலிசிஸ் பத்தி சொல்லியிருப்பேன். ஸோ இப்போ வந்து நிஃப்டி வந்துட்டு இன்னைக்கு மார்னிங் வந்து ஒரு கேப் அப் ஓப்பன் ஆனா, ஸோ நல்ல ஒரு கேப் அப் ஓப்பன் ஆகி அங்கிருந்து உங்களுக்கு ஒரு நல்ல ஒரு ஃபால், அங்கிருந்தே வந்து ஒரு நல்ல ஒரு ஃபாலு. ஸோ அதுக்கப்புறம் கொஞ்ச நேரம் நம்மளுடைய இந்த சப்போர்ட் இருக்கு இல்லைங்களா, 18,218. ஸோ இங்கே வந்து கொஞ்ச நேரம் சைடுவேஸ் சஸ்டெயின் ஆயிட்டு இருந்து மறுபடியும் ஆஃப்டர்நூனுக்கு மேல ஒரு நல்ல ஒரு ஃபால். அடுத்து நேத்து வந்த லோலயே வந்து உங்களுக்கு பிரேக் பண்ணிட்டு, அதாவது 18,120. ஸோ இப்போதைக்கு நிஃப்டி வந்து 18,200க்கு கீழே வந்து க்ளோசிங் வந்து இன்னைக்கு கொடுத்துருக்கா. ஸோ 18,200க்கு கீழே வந்து நிஃப்டி ரொம்பவே வீக் தான். ஸோ இன்னும் வந்து மார்க்கெட் கீழே போறதுக்கு நிறைய சான்சஸ் இருக்கு. ஸோ அனலிஸ்ட் வீடியோ பாக்குறப்ப இன்னைக்கு நான் என்ன ட்ரேட் பண்ணேன்னா, இன்னைக்கு வந்து ஒரே ஒரு ட்ரேடு, சிங்கிள் ட்ரேடு தான் வந்து பண்ணோம். மார்னிங் 9:30 ஒரு என்ட்ரி சொல்லியிருந்தோம். ஸோ இப்போ வரைக்கும் நீங்க நம்ம டெலிகிராம் குரூப்ல ஜாயின் பண்ணாமீங்கன்னா மறக்காம ஜாயின் பண்ணிக்கங்க. ஸோ இதுதான் வந்து நம்மளுடைய டெலிகிராம் குரூப். இதோட லிங்க் வந்து டிஸ்கிரிப்ஷன்ல கொடுத்துருக்கோம். ஸோ இதுல ஜாயின் பண்ணீங்கன்னா உங்களுக்கு லைவ் மார்க்கெட்ல வந்து அப்டேட்ஸ் வந்து கொடுத்துட்டு இருக்கேன். ஸோ அது மட்டும் இல்லாம பிரீமியம் குரூப்ல வந்து ஜாயின் பண்ணா ஜாயின் பண்ணிக்கங்க. அதோட லிங்க் வந்து டிஸ்கிரிப்ஷன்ல. ஸோ இந்த பிரீமியம் குரூப்ல என்ன கொடுப்பேன்னா, நான் வந்துட்டு உங்களுக்கு ட்ரேட்ஸே வந்து நான் வந்து ப்ரொவைட் பண்ணிடுவேன். அதாவது என்ட்ரி, ஸ்டாப் லாஸ் எல்லாமே வந்து கொடுத்துருவேன். இப்போ வந்து பாத்தீங்கன்னா 9:30 வந்துட்டு நிஃப்டி 18,400 புட்டு வந்து வாட்ச் லிஸ்ட்ல போட்டுருக்க. 125 ஸ்டாப் லாஸ், 180 டார்கெட், 150 வந்துட்டு உங்களுக்கு என்ட்ரின்னு சொல்லியிருந்தேன். ஸோ 150ல என்ட்ரி பாயிருந்தீங்கன்னா 180 டார்கெட் வந்து இன்னைக்கு ஹிட் ஆயிருந்தா, ஸோ 30 பாயிண்ட்ஸ் வந்து புக் பண்ணியிருக்கலாம். ஸோ நம்மளுடைய மெம்பர்ஸ் எல்லாம் வந்துட்டு நல்ல ஒரு ப்ராஃபிட் புக் பண்ணாங்க. நானும் வந்துட்டு அதே தான் வந்து எடுத்திருந்தேன். ஸோ 10 லாட்ஸ் வந்து ட்ரேட் பண்ணியிருந்தேன். ஸோ 11,260 ப்ராஃபிட் வந்து புக் பண்ணியிருக்கேன் இன்னைக்கு. ஓவரால் இன்னைக்கு சூப்பரான டே. இந்த ட்ரேட் முடிச்சோடனே நான் வந்து ட்ரேடே எதுவும் பண்ணல. ஸோ இன்னைக்கு ஒரு சூப்பர் ப்ராஃபிட்னு தான் சொல்லலாம். ஸோ எல்லா மெம்பர்ஸும் சூப்பரான ப்ராஃபிட் புக் பண்ணாங்க. அதுக்கப்புறம் மதியம் வந்துட்டு ஒரு 2-3 o'clock வந்துட்டு 12:30க்கு வந்துட்டு ஒரு ஹீரோ ஜீரோ ட்ரேடும் வந்து கொடுத்துருந்தா பிரீமியம் குரூப்ல. 18,200 புட்டு வந்து வெறும் 20 ரூபாய்க்கு வாங்கிக்கிங்க. 1000 ரூபா தான் ரிஸ்க், 1000 ரூபா போனா போச்சாது அப்படிங்கிறவங்க வந்து வாங்கிக்கிங்க சொல்லியிருந்தோம். ஆனா இது 20 ரூபா, நான் வந்து 35 ரூபா தாங்க டார்கெட் சொல்லியிருந்தேன். 35 ரூபாய்க்கு மேல போகும்னு சொல்லி அவங்க போயிருந்தது வந்து 90 rupees. நானே வந்து 90 எல்லாம் எக்ஸ்பெக்ட் பண்ணல, ஒரு 40 வந்து எக்ஸ்பெக்ட் பண்ணேன். 90 வரைக்கும் வந்து போயிருக்கா. அதாவது 20 ரூபாய்க்கு வாங்கினா ஆல்மோஸ்ட் 3 டைம்ஸ் வந்து உங்களுக்கு வந்திருக்கும். 1000 rupees போட்டிருந்தீங்கன்னா 3000 ப்ராஃபிட் பண்ணி இருந்திருக்கலாம். ஸோ இந்த மாதிரி எல்லாம் ஆப்ஷன் பையிங்ல நடக்கும். ஸோ எப்பவுமே வந்துட்டு இந்த மாதிரி மூவ்ஸ் எல்லாம் வந்துச்சுன்னா உங்களுடைய 1000 ரூபாங்கிறது வந்து 10,000 ரூபா ஆகும். 10,000 1,00,000 ரூபால ஆப்ஷன் பையிங்ல நடக்கும். நிறைய சான்சஸ் வந்து இருக்கு. செல்லிங்ல தான் வந்து லிமிடெட் ப்ராஃபிட்ஸ், ஆப்ஷன் பையிங்ல அன்லிமிட்டெட் ப்ராஃபிட்ஸ், லிமிடெட் ரிஸ்க் தான். ஸோ அதனால வந்துட்டு இந்த மாதிரி மூவ்ஸ் எல்லாம் வந்துச்சுன்னா கேப்சர் பண்ணி நம்ம ப்ராஃபிட் பண்ண முடியும். ஸோ இன்னைக்கு என்னுடைய பொசிஷன் வந்து பார்த்துக்கிட்டீங்கன்னா கைட்லேயே வந்து பார்த்துக்குங்க, 11,260. அதாவது இன்னைக்கு 2 ஐடிசி வந்துட்டு 2 ஸ்டாக் வாங்கியிருக்கேன். ஸோ கடைசியா ஒரு ஆல்ரெடி நேற்று வந்து ஒரு 4 ஸ்டாக் வாங்கியிருந்தேன். ஸோ அதை ஆவரேஜ் பண்றதுக்கு ஒரு 2 ஸ்டாக், இந்த மாதிரி அப்பப்போ நீங்களும் வந்துட்டு ஒரு ஸ்டாக் 2 ஸ்டாக்னு சொல்லி கிடைக்கிறப்பெல்லாம் வாங்கி போடுங்க. 11,260 ரூபா வந்து ப்ராஃபிட் பண்ணியிருக்கோம். ஓவரால் இந்த வீக்கே வந்து ஒரு சூப்பரான வீக் தான். ஸோ ஏன்னு சொல்லி பார்த்துக்கிட்டீங்கன்னா இந்த வீக்ல வந்துட்டு லாஸே பண்ணல. ஸோ இப்போ வந்து மே மந்தோட P&L வந்து நான் வந்து இப்போ எடுத்திருக்கேன். ஸோ இந்த வீக்ல வந்துட்டு 1, 2, 3 இன்னைக்கோட சேர்த்து 4 நாளா இருக்கு. 4 நாளும் வந்துட்டு சூப்பர் ப்ராஃபிட் புக் பண்ணியிருக்கோம். அதாவது என்னன்னா ஃபர்ஸ்ட் நாள் 8,000, மண்டே வந்து 8,000, உங்களுக்கு வந்து டியூஸ்டே வந்து 10,000, வெட்னஸ்டே வந்து 10,000, இன்னைக்கு 11,000. ஆல்மோஸ்ட் 40,000 வந்து இங்க இருக்க ஃபுல் ப்ராஃபிட் வந்து இந்த வீக்லயே நான் வந்து புக் பண்ணியிருக்கோம். ஒரு சூப்பர்வான வீக்கா வந்து நம்மளுக்கு இருந்திருக்கு. ஸோ என்னோட ட்ரேடிங் ஜேர்னல் வந்து இதுதான்.
ஸோ இதுதான் வந்து பார்த்துங்க. ஃபர்ஸ்ட் வீக் லாஸ்ட் வீக் வந்துட்டு 16,000 வந்து லாஸ் பண்ணியிருக்கேன். அதாவது வந்ததை அப்படியே லாஸ் பண்ணிட்டேன். அதாவது லாஸ்ட் வீக்ல ஒரு ப்ராஃபிட்டுமே கிடையாது. இந்த வீக்ல தான் வந்துட்டு 8,500, 10,550, 10,500 ஹையஸ்ட் ப்ராஃபிட் இன்னைக்கு 11,260. ஓவரால் இந்த மந்த் பாத்தீங்கன்னா 50,000 வந்து ப்ராஃபிட். கேபிட்டல் எவ்வளவு யூஸ் பண்ணீங்க ப்ரோ அப்படின்னு சொல்லி கேட்டீங்கன்னா கேபிட்டல் 70,000 கேபிட்டல் யூஸ் பண்ணிக்கிறோம். லாஸ்ட் மந்த் 70,000 யூஸ் பண்ணி 9,000 ப்ராஃபிட் பண்ணிட்டோம். அப்படியே இந்த மந்த் வந்து கேரி ஃபார்வர்ட் பண்ணி அந்த ப்ராஃபிட்டை 79,000 வச்சு ட்ரேட் ஸ்டார்ட் பண்ணோம். இந்த மந்த் ஸ்டார்ட்ல இன்னைக்கு டேட்ல 50,000 சார்ஜஸ் எல்லாம் போக 44,000 வந்து ஒரு சூப்பர்வான ப்ராஃபிட்ல தான் இருக்கும். ஸோ இதை ஏன் நான் வந்து உங்களுக்கு காமிக்கிறேன்னா அந்த சொல்லி பெருமைப்படுத்தினா கண்டிப்பா நான் பெருமைப்பட்டுக்கலாம். ஏன்னா வந்து 1 இயரா வந்துட்டு லாஸ் எல்லாம் வந்து நிறைய ஃபேஸ் பண்ணியிருக்கோம். இந்த மாதிரி வீடியோ போடணும்னு வந்து எனக்கு எவ்வளவு நாள் வந்து நான் ஆசைப்பட்டிருப்பேன். ஸோ எவ்வளவு இது பண்ணியிருப்பேன் எனக்கு தான் தெரியும். ஸோ அதனால ஆப்ஷன் பையிங்ல இவ்வளோ ஆப்பர்ச்சுனிட்டி இருக்கு, கெப்பாசிட்டி இருக்கு. பட் நம்மளுடைய இது ட்ரேடிங் பிளான், நம்மளுடைய ட்ரேடிங் சிஸ்டம் எல்லாம் வந்து கரெக்டாக இருந்தால் தான், மைண்ட் செட் எல்லாம் கரெக்டாக இருந்தால் தான் வந்துட்டு இது வந்து பாசிபிள் ஆகும். அது இல்லைன்னா வந்து உங்களோட கேபிட்டல் வந்து 0 ஆகிடும் ஒரே ட்ரேட்ல. ஓகேங்களா? ஸோ வளவலன்னு பேசாம நான் வந்து டைரக்டா அனாலிசிஸ்குள்ள போயிடுவாங்க. இப்போ 15 மினிட்ஸ் டைம் ஃப்ரேம்ல இருக்கோம். பிரைஸ் ஆக்ஷன் படி தான் வந்து நம்ம அனலைஸ் பண்ணுவோம். ஸோ நாளைக்கு வந்து கேப் அப் ஓப்பன் ஆறானா கேப் டவுன் ஓப்பன் ஆறான்னு பாருங்க. ஸோ கேப் அப் ஓப்பன் ஆனா உங்களுக்கு வந்து 175 அப்படிங்கிறது வந்துட்டு ஒரு இது வந்துட்டு ஒரு ரெசிஸ்டன்ஸ். ஸோ இது வந்துட்டு உங்களுக்கு ஒரு ரெசிஸ்டன்ஸ். ஸோ இங்கிருந்து மறுபடியும் நாளைக்கு ஃபாலோ ஆகலாம். 160 இருந்து மறுபடியும் ஃபாலோ ஆச்சுன்னா இன்னைக்கு அந்த டே லோ பிரேக் பண்ணுச்சுன்னா 18,040 ஃபர்ஸ்ட் டார்கெட் ஆகும். ரவுண்ட் ஃபிகர் 18,000 வந்து உங்களுக்கு ரெண்டாவது 80,080 ஃபர்ஸ்ட் டார்கெட் ஆகும். 80,060 செகண்ட் டார்கெட் வந்துட்டு 18,000 அப்படிங்கிறத வந்து செகண்ட் டார்கெட்டாக வச்சுக்கலாம் நீங்க. ஸோ அதே கேப் டவுன் ஓப்பன் ஆனாலும் உங்களுக்கு நல்ல ஒரு செல்லிங் ப்ரெஷர் இருக்க சான்சஸ் இருக்கு. ஸோ உங்களுக்கு இந்த டார்கெட்ஸ் வந்து மறுபடியும் வரலாம். எப்போ வந்துட்டு பையிங் போகணும் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா நீங்க இந்த ஹையை வந்து 18,280 260 பிரேக் பண்ணா மட்டும் பையிங் போய்க்குங்க. அதுக்கு முன்னாடி வந்து பையிங் போகாதீங்க. ஸோ இப்போதைக்கு மார்க்கெட் வந்து நமக்கு கிளியரா வந்துட்டு டூ டேஸ் முன்னாடியே சொல்லியிருந்தோம். ஸோ நிப்டி வந்துட்டு இந்த சேனல் பேட்டர்ன் வந்து பிரேக் அவுட் பண்ணிட்டான். ஸோ இன்னைக்கு வந்து ஒரு ரீடெஸ்ட்டும் வந்து பண்ணிட்டான். ஸோ ரீடெஸ்ட் பண்ணிட்டானா உங்களுக்கு இன்னும் ஃபர்தரா ஃபால் இருக்கும். 17,900 800 எல்லாம் வந்துட்டு இந்த மந்த் எண்டுக்குள்ளாரே வந்து நான் எக்ஸ்பெக்ட் பண்ணலாம். ஸோ இன்னும் வந்து மார்க்கெட் கீழே போற நிறைய சான்சஸ் இருக்கு. ஸோ பார்க்கலாம். நாளைக்கு வந்துட்டு இதே வந்து ட்ரேடிங் பிளானா வச்சுங்க. லைவ் மார்க்கெட்ஸ் வந்து நம்மளுடைய டெலிகிராம் குரூப்ல அப்டேட்ஸ் வந்து கொடுப்போம். இன்னைக்கு வந்து கொஞ்சம் ஹெல்த் ப்ராப்ளம், ட்ரேடே வந்து ஒன்று தான் பண்ணியிருந்தோம். ஸோ அதனால எந்த லைவ் மார்க்கெட் அப்டேட்ஸ் கொடுக்க முடியல. இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணாம தான் பார்த்துட்டு இருக்கீங்க எனக்கு தெரியும். சப்ஸ்கிரைப் பண்ணி நம்மளுக்கு சப்போர்ட் பண்ணுங்க. இப்பதான் வந்து நம்ம சேனல் வந்து ஒரு குட்டி சேனல் ஒரு 1700 சப்ஸ்கிரைபர் வந்து வந்திருக்காங்க. அதுவும் இந்த ஷார்ட் பீரியட்ல ஒரு 8 மந்த்ஸ் தான் இருக்கு நம்மளுக்கு யூடியூப் சேனல் ஸ்டார்ட் பண்ணி. மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க. டெலிகிராம் குரூப்ல ஜாயின் பண்ணிக்கங்க. பிரீமியம் டெலிகிராம்லையும் ஜாயின் பண்ணிக்கங்க. இப்போதைக்கு மேல ரெஸ்ட் இந்த ட்ரெண்ட் லைனை வந்து மார்க் பண்ணிக்கங்க. ஸோ இந்த ட்ரெண்ட் லைனை பிரேக் பண்ணா நாளைக்கு வந்துட்டு கொஞ்சம் பையிங் சைடு போய்க்கலாம். பையிங் சைடு கொஞ்சம் காசன்ஸாவே ட்ரேட் பண்ணுங்க. ஏன்னா செல் ஆன் ரைஸ் மோட்ல வந்து இப்போதைக்கு இருங்க. இந்த லோ 18,000 எல்லாம் ஒருவேளை நாளைக்கு பிரேக் பண்ணிட்டானா இந்த வீக்லி க்ளோசிங் வச்சுட்டோம்னா உங்களுக்கு நல்ல ஒரு பியரிஸ்க்கு வந்து நிப்டி வந்து மாறிடும். இப்போ வந்து பாத்தீங்கன்னா ஒரு பேட்டர்ன் வந்து உங்களுக்கு தெரியும், ட்ரையாங்கிள் பேட்டர்ன் மாதிரி. நாளைக்கு இந்த ரேஞ்சில் வந்து ஓப்பன் ஆகி ஃபிளாட்டா ஓப்பன் ஆகி ட்ரேட் ஆகிட்டு இருந்தா இது வந்து நோ ட்ரேடிங். அதாவது 18,160 to 18,120 இது 40 பாயிண்ட்டுக்குள்ளார ட்ரேட் பண்ணாதீங்க. ஸோ இதுதான் வந்து நிப்டியோட ட்ரேடிங் பிளான். கிளியர் கட்டா புரிஞ்சிருக்கும்னு நான் நினைக்கிறேன். லைக் பண்ணாம இருந்தீங்கன்னா வீடியோ லைக் பண்ணிருங்க. ஸோ எல்லாரும் யாருமே லைக் பண்றதில்ல இப்போ வீடியோலாம். ஸோ மறக்காம லைக் பண்ணிக்கங்க. நம்ம வந்து பேங்க் நிப்டியா இப்பெல்லாம் கண்டுக்கிறதே இல்லை. ஸோ ஏதோ ஒரு இண்டெக்ஷன்ல ப்ராஃபிட் பண்ணா போதும் இல்லை, சரி இண்டெக்ஷன் சொல்லிட்டு இண்டெக்ஸ்ல அதனால ஒரு இண்டெக்ஸை மட்டும்தான் ஃபோக்கஸ் பண்றோம். அதனால நீங்க நிப்டி மட்டும் தான் ஃபோக்கஸ் பண்ணோம். பட் அனலைஸ் வந்து ரெண்டுலையுமே பண்ணிட்டு தான் இருக்கோம். எப்போ வந்துட்டு நீங்க பேங்க் நிப்டில வந்துட்டு நல்ல ஒரு பையிங் போய்க்கலாம்னா நான் ஆக்சுவலா ஆல்ரெடி சொன்னதா 44,140 அப்படிங்கிற இந்த ஹையை வந்துட்டு பிரேக் பண்ணா வந்து 44,578 டார்கெட்டா வச்சுட்டு நீங்க கால் சைடு வந்து போய்க்கலாம். அதுக்கு முன்னாடி வந்து செல் ஆன் ரைஸ்லயே இருங்க. இன்னைக்கு கூட பாத்தீங்கன்னா உங்களுக்கு இந்த ஸ்மால் ரெசிஸ்டன்ஸ் இருக்குன்னா 44,107 இங்கேயே வந்துட்டு ஒரு மாவு அரைச்சிட்டு சைடு வேஸ்லயே மாவு அரைச்சிட்டு லாஸ்ட்ல கொஞ்சம் ஃபாலோ ஆயிருக்கான்.
ஸோ இந்த சப்போர்ட் லைன் வந்து ஆல்ரெடி வந்து சப்போர்ட் எடுத்திருக்காங்களா 3 டைம். நான் கொஞ்சம் வேகமா பேசுற மாதிரி இருந்தா கொஞ்சம் ஸ்லோவா வச்சு கேட்டுக்க. அப்படிதான் அடிக்கடிக்கு இப்படி ஆயிரும். 1 2 உங்களுக்கு வந்து ஒரு 3 டைம் சப்போர்ட் எடுத்திருக்காங்களா. நாளைக்கு வந்து இங்க இருந்து சப்போர்ட் எடுத்தானா மறுபடியும் இங்க மேல போயிட்டு மறுபடியும் இந்த ரேஞ்சுக்குள்ளே ட்ரேட் ஆகலாம். நாளைக்கு இதை பிரேக் அவுட் பண்ணிட்டானா இந்த ரேஞ்ச் 43,600 ரேஞ்சை பிரேக் அவுட் பண்ணிட்டானா உங்களுக்கு ஃபால் வந்து கொஞ்சம் ஹெவியா இருக்கிற சான்சஸ் இருக்கு. 43,400 ஃபர்ஸ்ட் டார்கெட், 43,200 199 வந்து செகண்ட் டார்கெட். அதுக்கு கீழே போச்சுன்னா 43,000 எல்லாம் வந்துட்டு ஈஸியா உங்களுக்கு ஹிட் ஆகும். பேங்க் நிஃப்டியும் வந்துட்டு இன்ட்ராடே ஆஸ் பர் இன்ட்ராடே ட்ரேட் வந்து நான் சொல்லிட்டு இருக்கேன். செல் அண்ட் ரைஸ்லயே இருக்கேன். ஏன்னா வந்துட்டு ஆல் டைம் ஹை ஹிட் பண்ணிட்டாங்க. ஹிட் பண்ணிட்டு இப்போ ப்ராஃபிட் புக்கிங் வந்து நடந்துட்டு இருக்கு. கொஞ்சம் கன்சாலிடேஷன் பண்ணிட்டு கூட மேலே போகலாம். ஸோ இந்த ட்ரெண்ட் லைன் வந்து எக்ஸ்டென்ஷன் இன்னும் கொஞ்சம் பண்ணி வச்சுக்குவோம். ஸோ பேங்க் நிஃப்டி அண்ட் நிஃப்டி வந்து நாளைக்கு எப்படி ட்ரேட் பண்ணலாம்னு சொல்லி பார்த்துட்டோம். இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணாம இருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க. ஸோ என்னுடைய P&L வந்து உங்களுக்கு ஓப்பனா வந்து காமிச்சிருக்கேன். ஸோ லாஸ்ட் மந்த் வந்துட்டு ஒரு நல்ல ஒரு ப்ராஃபிட் தான் பண்ணோம் 10%. ஸோ என்னோட P&L வீடியோ லாஸ்ட் மந்த் தான் ஆல்ரெடி போட்டுருப்போம். அதை செக் அவுட் பண்ணி பாருங்க. அது மட்டும் இல்லாம நீங்க நம்ம கோர்ஸ்ல ஜாயின் பண்ணணும்னா ஜாயின் பண்ணிக்கங்க. வீடியோ கோர்ஸ் தான் அவைலபிளா இருக்கு. ஆன்லைன் கோர்ஸ் வந்து இப்போ இல்லை. வீடியோ கோர்ஸ்ல வந்துட்டு உங்களுக்கு ஆர்டர் ஃப்ளோ கோர்ஸ் வந்துட்டு இருக்கு. அதுல வந்து 13 வீடியோஸ் இருக்கு. வெறும் 3,000 rupees தான். இதை வந்து நீங்க சிங்கிள் ட்ரேட் 2 ட்ரேட்ஸ்ல வந்து நீங்க ரெக்கவர் பண்ணிக்க முடியும். நான் கம்பல்சரியா உங்களுக்கு நான் வந்து 100% ஷூரிட்டி கூட தருவேன். ஏன்னா நம்மளுடைய மெம்பர்ஸ் நிறைய பேர் கோர்ஸ் முடிச்சுட்டு நம்ம கிட்ட ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கு ப்ரோ அப்படின்னு சொல்லி ஃபீட்பேக் எல்லாம் கொடுத்துருக்காங்க. ஸோ மறக்காம கோர்ஸ் வேணுனாலும் நம்ம டெலிகிராம் குரூப்ல ஜாயின் பண்ணிட்டு மெசேஜ் பண்ணுங்க. தேங்க்யூ வெரி மச். சப்ஸ்கிரைப் பண்ணாம இருந்தீங்க சப்ஸ்கிரைப் பண்ணீங்க, லைக் பண்ணீங்க, கமெண்ட்ஸ்ல சொல்லுங்க, உங்க ஃப்ரெண்ட்ஸுக்கு வந்து ஷேர் பண்ணுங்க. நெக்ஸ்ட் வீடியோல பார்ப்போம்.